அனைவருக்கும் வணக்கம். சொல் பொருள் அறியும் களத்தில் இன்று நாம் அறியும் சொல் சம்பளம். பழங்காலத்தில் சம்பளம் கூலமும் உப்புமாக கொடுக்கப்பட்டது. கூலம் தானியம். கூலத்தில் சிறந்தது நெல்லாதலின் நெல் வகையில் சிறந்த சம்பாவின் பெயராலும் உப்புவின் பெயராலும் சம்பளம் என்னும் பெயர் உண்டாயிற்று. சம்பும் அளமும் சேர்ந்தது சம்பளம். சம்பு என்பது சிறந்த நெல் வகைக்கும் சிறந்த கோரை வகைக்கும் புது பெயர். ஓங்கி வளர்ந்த சம்பா நெற்பெயரும் சம்பங்கோரையும் ஒத்த தோற்றமுடையனவாக காணப்படுகிறது. நெல்லை குறிக்க சம்பு என்னும் பெயர் இன்று சம்பா என வழங்குகின்றது. அளம் என்பது உப்பு. உப்பு உழைப்போர் அளவர் என அழைக்கப்பட்டனர். அளம் என்னும் சொல் தன் பொருளிலிருந்து ஈராக மாறிய பின் உப்பை குறிக்க உம்பளம் என்ற ஒரு சொல் வேண்டியதாயிற்று. உப்பை சம்பள பகுதியாக கொடுக்கும் வழக்கம் நின்றுவிடவே உம்பளம் என்னும் சொல் அப்பொருளில் வழக்கு விழுந்து மானியமாக கொடுக்கும் நிலத்திற்கு பெயராக ஆளப்பட்டது. உப்புக்கு உடைத்தல், உப்பை தின்னுதல், உப்பிட்டவரை உள்ளளவு நிலை என்ற பழமொழி அறிமுறுகிறது. இவற்றில் சம்பும் அளவும் சேர்ந்து சம்பளம் என்றாயிற்று. நன்றி. சொல் பொருள் அறியும் களத்தில் அடுத்த சொல்லில் நாம் சந்திப்போம்.